கொரி டிசைன் ஒன்று, கொரி விசார்ட். ஃபஸ்ட்டு கொரி டிசைன் என்னன்னு சொல்கிறேன். இந்த டோட்டல்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த டோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறது தான் இந்த கொரி டிசைன். சரிங்களா? அந்த கொரி டிசைனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். அதை ஒரே ஒரு டைம் என்ன பண்ணுங்கள், ஆடுன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரே ஒரு டைம் ஆடுன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே இருக்கிற ஆர்டர் அப்படியே எடுத்து வைப்போம். ஐடி, நேமு, டிஏ, இங்கிலீஷு, மேக்ஸு, அதுக்கப்புறம் டோட்டல். இதில் உங்களுக்கு எந்த காலம் தெரியாது, டோட்டல் தெரியாது. அப்போ அதுக்கு தான் ஃபார்முலா போடணும். அது ஃபார்முலா போடுறது ரொம்ப ஈஸி. டோட்டல் என்ன பண்ணுவீங்க, இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது, அவ்வளோதானே. அப்போ ஒரு கோலன் ஒன்று வச்சுருவோம். சரிங்களா? வச்சுட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க. டிஏ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க, ப்ளஸ். அப்புறம் டிஏ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இஎன்ஜி, அப்புறம் ப்ளஸ். அப்புறம் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி எம்ஏடி. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் எல்லாமே கேப்ஸில் தான் அடிச்சு வச்சுருக்கேன். ஒன்று கேப்ஸ் ஒன்று ஸ்மால் அடிச்சிருக்க மாட்டேன், இல்லைனா ஸ்மாலில் ஃபுல்லாக அடிப்பேன். ஏன்னா இங்கே என்ன ஸ்பெல்லிங் கொடுக்குறோன்னா அதே ஸ்பெல்லிங் தான் நான் இங்கே கொடுக்கணும். இங்கே டிஏன்னு கொடுத்துட்டு அங்கே தமிழ்னு கொடுத்தோம்னா வராது. சரிங்களா? இங்கே கேப்ஸில் கொடுத்துட்டு அங்கே ஸ்மாலில் கொடுத்தாலும் வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன இங்கே லெட்டர் கொடுக்குறோமோ அதே தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேப்ஸ் ஆனலாம் கடைசி வரைக்கும் கேப்ஸ்லேயே ஆன்லேயே அடிச்சிருக்கு. அதனால் ஒரு தப்பும் கிடையாது. ஸ்மாலில் அடிக்கணும், கேப்ஸில் அடிக்கணும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரிங்களா? ரைட், இது முடிச்சாச்சா? அப்போ அந்த ஃபார்முலா அந்த மாதிரி அடிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்துல ரன்னுன்னு இருக்கும், கொடுத்தீங்கன்னா டோட்டல் நிறைய வந்து. சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, கொரின்னு சொல்கிறாங்க. கொரிங்கிறது ஏதாவது ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் டோட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு பேர் அடிக்கிறேன்னு வைங்களேன். என்ன பேர் அடிக்கலாம், குணா அப்படின்னு அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு அவனுடைய மார்க் அடிக்கிறேன். நீங்கள் டேப்பை தட்டின அடுத்த செகண்ட் என்ன வந்துடும், டோட்டல் வந்துடும். சரிங்களா? இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். நான் எதில் அடிச்சிருக்கேன், குணாங்கிற பேர் நான் கொரியில் தான் அடிச்சிருக்கேன். நான் எஸ்ன்னு கொடுத்து இதை சேவ் பண்ணிடுறேன். அது கொரி இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் டேபிள் ஓப்பன் பண்ணாலும் அந்த குணாங்கிற பேர் இங்கே இருக்கும், ஆனால் என்ன வராது. ஏன்னா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். கொரியில் தான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், டேபிளில் நான் அப்ளை பண்ணேன். ஒருவேளை நீங்கள் இங்கே பேர் அடிங்க, அடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சாம் அடிங்க, மார்க் அடிங்க, ஏதோ ஒன்று அடிங்க, கொடுத்தா இங்கே டோட்டல் வராது. ஆனால் இங்கே பேர் அப்டேட் ஆகிருக்கும், அங்கேயும் என்ன இருக்கும், பேர் அப்டேட் ஆகும். இது எதில் அடித்தாலும் ரெண்டுலேயுமே இருக்கும், ஆனால் இதில் டோட்டல் இருக்காது, அதில் டோட்டல் இருக்கும். இது ரெண்டும் தான். இது ரெண்டு நம்ம இதை சேவ் பண்ணி வச்சு இப்போ திருப்பி இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாம் வந்திருக்கா, அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து